ஹலோ நண்பர்களே, குவைத்திலேருந்து இனிமேல் ஊருக்கு டிவி, எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் கொண்டு போகும்பொழுது, குவைத் ஏர்போர்ட்டில் நீங்கள் அதை சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியாது. பில்லும் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்புலாம் வெளியாகிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா, நம்ம ஊரில் புகையிலைன்னு சொல்லக்கூடிய அந்த மெல்லக்கூடிய புகையிலையை பங்களாதேஷ் நாட்டிலிருந்து 40 கிலோ அளவிற்கு T4 விமான நிலையம் வழியாக ஒரு நபர் எடுத்துகிட்டு வர முயன்றிருக்காரு. அந்த நபரை குவைத் போலீஸ் கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவரோட தொடர்பு வைத்திருந்த 3 நபர்கள் பெங்காலியை கைது செய்திருக்காங்க. 159 கிலோ அந்த 3 நபர்கள்ட்டிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புகையிலை பொருட்கள் அதே போல் போதை வஸ்துக்கள் எல்லாத்திற்குமே கடுமையான நடவடிக்கைகள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ குவைத்தினுடைய விமான நிலையத்திலையும் சரி, குவைத்திற்குள்ளேயும் சரி, இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. பணம் எப்படினாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் குவைத்தில் நல்ல வழிகள் நிறையா இருக்குது. அதை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் பணத்தை சம்பாதிங்க. அடுத்த தகவல், குவைத்தில் தினந்தோறும் புதிய புதிய ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தற்பொழுது குவைத்தினுடைய விமான நிலையத்தில் ஒரு புதிய ரூல்ஸ் வந்திருக்கு. என்னென்னா, நாம் குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு போகும்பொழுது டிவி, எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதற்கான பில்லை கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி நாம் கொண்டு போய் அவங்க கேட்கும்பொழுது பில்லை கொடுக்க தவறினோம்னா அந்த பொருளை பறிமுதல் செய்திருவாங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, தங்கத்தை நாம் குவைத்தினுடைய ஏர்போர்ட் அனுமதித்த அளவை விட அதிகமாக எடுத்துகிட்டு போகும் பொழுது கட்டாயமாக அதற்கான பில்லு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதில் எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, குவைத்திற்குள்ளே வரக்கூடிய பயணிகளுக்குமே இதே நடைமுறை தான். குவைத்திற்குள்ளே வரும் பொழுதும் நாம் தங்கம் எடுத்துகிட்டு வரோம்னா ஏர்போர்ட்லேயே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் இவ்வளோ தங்கம் நான் குவைத்திற்குள்ளே வரும்பொழுது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு வரணும். திரும்ப போகும்பொழுது அந்த ரசீதை வச்சு நாம் அந்த தங்கத்தை தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ முடிந்த வரைக்கும் இந்த ரூல்ஸை குவைத்திலிருந்து போகும்பொழுது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் தங்கத்தை ஹேண்ட் லக்கேஜில் மட்டுமே எடுத்துகிட்டு வாங்க. லக்கேஜில் போட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு வேளை அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எடுத்து காமிக்கணும். அப்படி எடுத்து காமிக்காத பட்சத்தில் அதை கண்டிப்பாக கொண்டு போக விட மாட்டாங்க. ஸோ முடிந்த வரைக்கும் இதை எல்லாருமே குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த தகவல், குவைத்திற்கு அல்லது கல்ஃப் நாடுகளுக்கு எங்கு வந்தாலும் சரி, நாம் ஒரு நபர் லக்கேஜை கொடுத்து இதை ஒரு நபர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் சவுதி அரேபியாவினுடைய ஒரு இடத்திற்கு நம்முடைய இந்தியாவிலிருந்து ஒரு நபர் போயிருக்காரு. அவர்கிட்ட நீரிழிவு நோயிற்கான மருந்தை இன்னொரு அந்த தெரிந்த நபர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி சவுதிக்கு போனோன்னே அவர் வாங்கிக்கிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சவுதி அரேபியாவால் தடை செய்யப்பட்ட மாத்திரை. அது முழுவதுமாக சவுதியால் தடை செய்யப்பட்ட மாத்திரை கிடையாது. அதிக அளவில் அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை இருக்குது. ஆனால் இவர் கொடுத்து அனுப்புனது பார்த்திங்கன்னா 159 மாத்திரைகள். மொத்தமாக பார்த்த சவுதி அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 4.5 மாத சிறை தண்டனைக்கு பிறகு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, குவைத்திற்கு நீங்கள் வரும்பொழுது கொடுக்கக்கூடிய பார்சலாக இருந்தாலும் சரி, அல்லது குவைத்திலேருந்து நீங்கள் ஊருக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பார்சலாக இருந்தாலும் சரி, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் வாங்கிட்டு வராதிங்க. அவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.